ராம்போ டைரக்டர் முத்தையா இயக்கத்துல நம்ம அருள்நிதி அவருடைய நடிப்புல இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்குல தியேட்டர்ல கொண்டு வர போறது இல்ல. நேரடி ஓடிடி பிரீமியரா சன் எக்ஸ்ல இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் நேரடி ஓடிடி பிரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு சன் எக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. சன் எக்ஸ் தரப்புலயே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஏன்டா இப்போ இந்த படத்தை ஓடிடியில கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ தேட்டரிகள்ல நல்ல வருமானம் கிடைக்குது. நல்லா தான் தியேட்டர்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது படம் நல்லா இருந்தா கண்டிப்பா தியேட்டர்ல ஹிட் ஆயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எதுக்காக இந்த படத்தை நேரடியா சன் எக்ஸ்ல கொண்டு வராங்கன்னு தெரியல. இந்த படத்துடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் சன் எக்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. ஏற்கனவே சன் எக்ஸ் உடைய தயாரிப்புல நம்ம முத்தையா அவர்கள் ஒரு படத்தை நேரடி ஓடிடி பிரீமியரா ஒரு படத்தை பண்ணாப்புல. விக்ரம் பிரபு தான் அந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாப்புல. அந்த படமும் ஒரு நல்ல படம் தான். அதுக்கடுத்து காதர் பாஷா என்கின்ற முத்துராமலிங்கம் அப்படின்ற ஒரு படத்தை ஆர்யா வச்சு பண்ணாப்புல. அந்த படம் தியேட்டர்ல வந்துச்சு. அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதை தொடர்ந்து அவருடைய பையனையே வச்சு ஒரு படம் பண்ணாப்புல. அந்த படம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அதை தொடர்ந்து நம்ம அருள்நிதியை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் அக்டோபர் 10 சன் எக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அது மட்டும் இல்லாம அக்டோபர் 4 அதாவது நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை இப்போ லான்ச் பண்ண போறாங்களாமா. ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த படத்தோடைய ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக முத்தையா அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். தியேட்டரில் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வேற ஒரு வழி இல்லை. சன் எக்ஸில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.